வணக்கம் சார். சார் நம்ம பார்க்க ப்ராப்பர்ட்டி தஞ்சாவூரில் மெடிக்கல் காலேஜ். அந்த காலேஜ்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு 1.8 சார். இது லெஃப்ட் எடுத்தினா கரெக்டாக வந்து காலேஜ் வந்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வந்து கரெக்டாக 1.25 கிலோமீட்டர் வரும் சார். ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வந்து திருவையாறு பைபாஸ் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரும். அந்த புது ஆறுகிட்ட போய் ஜாயிண்ட் ஆகும் சார். அந்த ரோடு ரைட் எடுத்தினால் பார்க்க போகிறது ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒன்று, புது வீடு ஒன்று. இந்த லாரி தெரியுது பார்த்தீங்களா? ரைட் எடுத்தால் வந்து பைபாஸ், லெஃப்ட் எடுத்தால் வந்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வந்துடும் உங்களுக்கு. பக்கத்தில் எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் சார். இது எல்லாமே வீடெல்லாம் இருக்குது உங்களுக்கு. இதை பாருங்கள், இதை தாண்டி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வீடெல்லாம் இருக்குது உங்களுக்கு. இதை பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து ரெடி டு ஆக்குபை உடனே குடியேறலாம். உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தாண்டி ஒரு வீடு இருக்குது சார். இடம் நல்லா அமைதியாக இருக்கும். கரெக்டாக மெடிக்கல் காலேஜ் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தாண்டி கொஞ்சம் ரைட் எடுத்தீங்கன்னா மானாஜிபட்டி வழிந்தாலும் கரெக்டாக 1.25 கிலோமீட்டர் சார் ப்ராப்பர்ட்டி. பார்க்க போகிறது ஒரு டிடிசிபி அப்ரூவ் லேண்டில் ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர் சார். இதுதான் இது சார் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒன்று. பிளாட்டோட ஏரியா வந்து 1500 சதுரடி சார். இது ப்ராப்பர்ட்டி வாசல் வந்து உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங், கிழக்கு பார்த்தா உங்களுக்கு நல்ல ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இதை தாண்டி வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ரோடு சார். இது வந்து கார்னர். இது வந்து நார்த் ஃபேஸிங்கில் ஒரு இடம். நான் பாருங்கள், நல்ல ஒரு எலிவேஷனோடு இருக்குது. நீங்கள் ரெடி டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சார் உங்களுக்கு. அப்படியே வந்து கணபதி ஹோமம் மட்டும் பால் காய்ச்சிட்டு குடி வந்துடலாம். எல்லாமே ரெடியாக இருக்குது உங்களுக்கு. இது வந்து ஆற்று மணல் தான் சார் கட்டியிருக்காங்க. வீடு கட்டிட்டு ஆற்று மணல் தான். அதேமாரி வந்து எல்லா உட்டனும் வந்து உங்களுக்கு தேக்கு தான் உங்களுக்கு. நம்ம போர்வெல் வந்து ஒரு 220 அடி போட்டிருக்காங்க சார் உங்களுக்கு. சைடில் நல்லா கேப் இருக்குது, தோட்டம் வைக்கிறது நல்லது இருக்குது. இது பாருங்கள், இது செப்டி டேங்க். இது அதுமாதிரி பின்னாடியே வந்து ஒரு ஆள் நடந்து போகிறதுக்கு தூரம் இது இருக்குது சார், வழி வச்சுருக்காங்க. அதுமாரி சைட்லேயும் வச்சுருக்காங்க வழி உங்களுக்கு. இந்த மடிப்பாடு தாண்டி அது கேட் இருக்கும், பார்த்தா தெரியும். அப்புறம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தேக்கு தான் சார் உங்களுக்கு. இந்த மெயின் டோரு உங்களுக்கு தேக்கு தான். கரெக்டாக உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் தான் கரெக்டாக வந்து ஒரு 1.8 வரும் சார் உங்களுக்கு. 1.25 கிலோமீட்டர் வரும். நல்லா ஹால் பாருங்கள், நல்லா பெரிய ஹாலு. இது எல்லாமே தேக்கு தான் சார் உங்களுக்கு. எல்லாமே டீக்கு தான் உங்களுக்கு. ஆமாம், டீக்கு தான். பாருங்கள் ஹால் பாருங்கள். அந்த பெட்ரூம் டோர் வந்து அது ரெடிமேட் தான் சார் ரெண்டுமே. இது ஒரு பூஜை ரூம் வந்து. ஹால் பாருங்கள். நீங்கள் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் நியரஸ்டாக சார். இங்கேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர் வரும் சார் உங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்டு. பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு 7 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். இது ஒரு பூஜை ரூம் சார். இது ஒரு பெட்ரூம் சார். நல்லா இது வச்சுட்டு மேலே லேப்டாப் வச்சுருக்காங்க. புது வீடு சார். இது எல்லாமே ஆற்று மணல் தான் சார் கட்டியிருக்காங்க. இது எல்லாமே தேக்கு தான் சார் உங்களுக்கு. ஜன்னல் எல்லாமே தேக்கு தான் உங்களுக்கு. இந்த டோர் தான் உங்களுக்கு வந்து ரெடிமேடு. இது பெட்ரூம் ரெண்டுமே ரெடிமேட் தான் சார் உங்களுக்கு. கிச்சன் பாருங்கள், நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா ஷெல்ஃப் வச்சு மேலே லேப்டாப் வச்சுருக்காங்க. நல்லா 2 BHK உங்களுக்கு. நல்லா வாஸ்து பேர் தான் கட்டியிருக்காங்க உங்களுக்கு. நம்ம டைல்ஸ் இருக்குது உங்களுக்கு. வந்து நியரஸ்ட் வந்து கரெக்டாக வந்து புது பஸ் ஸ்டாண்ட் 3 கிலோமீட்டர் சார். இது ஒரு பெட்ரூம் சார். இது ஒரு பெட்ரூம். இதில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் உங்களுக்கு. வந்து எல்லா ஜன்னலுமே வந்து தேக்கு தான் சார். அது மெயின் டோர் தேக்கு தான். இது வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் சார். இது நல்லா ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்கும் பாருங்கள் இடம். நல்லா வாஷ் பண்ணி வச்சு. இது வந்து வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குது. வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குது. அதேமாதிரி பிள்ளையார்பட்டி ரவுண்டாக அந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு வந்து 3 கிலோமீட்டர் சார் உங்களுக்கு. அந்த பிள்ளையார்பட்டி ரவுண்டாக வந்து கரெக்டாக அந்த இடத்துல 3 கிலோமீட்டர். நீங்கள் அப்படியே லெஃப்ட் எடுத்தால் திருச்சி ரோடு போய் ஜாயிண்ட் ஆகும். ரைட் எடுத்தால் உங்களுக்கு வந்து அகைன் நமக்கு பைபாஸ் வந்துட்டு அந்த ரூட்டையும் வரலாம். அந்த இந்த வீட்டுக்கு சார். இது வந்து நீலகிரி பஞ்சாயத்து தான். அந்த பாருங்கள், பின்னாடி கொல்லை பக்கத்துக்கும் ஸ்பேஷஸ் இருக்குது உங்களுக்கு. இறங்கி நடந்து போகலாம். அதுவே இந்த பக்கம் நடந்து வரலாம் உங்களுக்கு. நல்ல ஒரு புது வீடு சார். இது லேண்டு வந்து டிடிசிபி அப்ரூவ் தான் உங்களுக்கு. லேண்டோட ஏரியா வந்து 1500 1500 சதுரடி. கரெக்டாக நார்த் ஈஸ்ட் கார்னர் உங்களுக்கு. இந்த பாருங்கள், கரெக்டாக ஒரு ஆள் நடந்து போகலாம்.
உங்களுக்கு வந்து மெயின் வந்து ஈஸ்ட் ஃபேஸ் தான் சார் வச்சுருக்காங்க. வீடு கட்டிக்கிற வாசலே வந்து ஈஸ்ட் ஃபேஸ் தான், கிழக்கு பார்த்த இடம். ஏன்னா நியரஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பின்னாடி ஆப்போசிட்டில் மட்டும் சைடில் மட்டும் தான் வீடு, அதுமாதிரி இந்த சைட்லலாம் உங்களுக்கு வீடெல்லாம் இருக்குது. உங்களுக்கு அந்த மெடிக்கல் காலேஜ் தாண்டி ஹாஸ்பிட்டல் தாண்டி கரெக்டாக வந்து 1.25 கிலோமீட்டர் சார் உங்களுக்கு. சார் மேலேயும் பாருங்கள், ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே பில்லர் வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் பில்லர் வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்காக தான் கீழே வந்து அவங்க வெதர் போடலாம் உங்களுக்கு. ஸோ அதனால் சொருவோடு போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், ஃபுல்லாக வீடு தான் சார். எல்லாமே ரெசிடென்ஸ் ஏரியா தான் உங்களுக்கு. இந்த பாருங்கள், எல்லாமே வந்து ரெசிடென்ஸ் ஏரியா தான் உங்களுக்கு. எல்லாமே வந்து டெவலப் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லா வீடு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் சார் இந்த பைபாஸ். அது வந்து ரெட்டிப்பாளையம் சார். அது தெரியுதா உங்களுக்கு? பாலம் ஏரியா இருந்தால் ரெட்டிப்பாளையம், திருப்பி பாலம் ஏரியா வந்து அந்த புது ஆற்றுலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக 2 கிலோமீட்டர்ஸ் அந்த இடத்துக்கு. உங்களுக்கு நியரஸ்ட் வந்து காலேஜ் ஹாஸ்பிட்டல் தான் சார் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு டேங்க் வச்சு இது வச்சுருக்காங்க. ரெடி டு ஆக்குபை சார் உங்களுக்கு. உடனே குடி வரலாம். பக்கத்தில் எல்லாமே இருக்குது. 2 ஏற்கனவே குடியிருக்காங்க. ஏற்கனவே பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. இது சைட்லேயும் இப்போ இது ஆல்ரெடி வந்து ஆல்ரெடிலாம் குடிலாம் இருக்காங்க. தெரியுது, அந்த வீட்டிலலாம் குடியிருக்காங்க. நல்லா கார்னல் பிளாட் சார். இது ரேட்டு வந்து அவங்க 48 lakhs சொல்லியிருக்காங்க சார். அவங்க உங்களுக்கு வந்து இமீடியட் செட்டில்மெண்ட் தான், நெகோஷியபிள் உண்டு சார் உங்களுக்கு. உடனே செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால், கேஷ் உடனே பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து நெகோஷியபிள் உண்டு சார். அவங்க 48 கோட் பண்ணியிருக்காங்க. இடம் வந்து பிடிச்சிருந்தால் நெகோஷியபிள் உண்டு. ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னல் பிளாட்டு. லேண்டோட ஏரியா வந்து 1500 சதுரடி, 1500 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் வந்து ஒரு 1100. டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டு சார் இது. ஆமாம், ஹாஸ்பிட்டல்லேருந்து கரெக்டாக வந்து பக்கம் தான் உங்களுக்கு. பாருங்கள். தேங்க்யூ.